அந்த காற்றுக்கு பெயர் நான்கெழுத்து. கரையோடு உறவாடும், கதையோடு நிழலாடும் நம் அந்த நான்கெழுத்து காற்றை இப்போது உங்கள் முன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது. அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர், நடிகர் மிஷ்கின் அவர்களை. பாடகர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்களை. தானு சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு. நான் எப்படி பேசுறது? 5 நாள் ஆச்சு தூங்கினா. 5 நாளாச்சு தூங்கி. ராம் ஒரு 5 நாளைக்கு முந்தி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான். அந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம். ஒரு 3-4 ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். காலைல 6 மணிக்கு தான் போனான். அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசணும் நாங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து. அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான். இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை. அப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா. அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே. நேற்று வந்து சசி அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டோரி சொன்னார். எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்னு தெரியல. சசி அண்ணா சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது. அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே. சசி அண்ணா தேங்க்யூ. நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் சசி அண்ணா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாரஜா கேட்டு, தியாகராஜன் குமாரஜா ராஜாட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் நில்றா விடுறா, அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக வந்து சேர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு, சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னேன். அப்படியே போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான். இல்லை நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தூங்கலடா, டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போனவுடனே தானு சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம், 5:30 அடிக்கில் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக. நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு, நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன் நிறைய. இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் ராம் பேச்சு வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துருக்கான். அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்துட்டான் போல். ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10% என்னை நேசிப்பான், 90% ராம் நேசிப்பான். அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான். சண்டை போட்டு போனோடனே, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சின்சியரான பையன், உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு. டேய், நீ முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராம்னு சொன்னடா, இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன், நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன், ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னா. நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு
1 மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான். சார், நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன். நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க? என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு மறுநாள் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறான். நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம். ஒரு சினிமா 72 தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமாவை ரொம்ப நேசித்து என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் போல், இந்த பிசாசு 2க்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல் நண்பர். அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது, சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாலாம் சினிமாவில் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன், இன்றைக்கி ரொம்ப ஸோ கால்டு ட்ரேட் இன்னும் அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரம் சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தென்றல் காற்று போல் ராமின் படங்கள், ஒரு கொட்டுக்காளி, ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது. அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம் அண்ட் நரேட் த ஸ்டோரி ஒரு 20 மினிட்ஸ். அந்த நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான். அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் அவன், இன்டிவிசிபிள் அவன். அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை. ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான். அது லேட் ஆச்சு, பல காரணங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போல தான் இருக்கும். There are very, very few directors in India or over the world. They built a cinema with their soul and with their experience, with their sincerity, with their truthfulness. அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும், வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும், கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வித்யா கௌரவம் தானே, வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு, ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஹி நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ். தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது. அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும். ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய உத்து பார்க்க வைக்கும், அம்மாவை உத்து பார்க்க வைக்கும், நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒரு நல்ல கலைஞன் வந்து, ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு. அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான். நான் படம் தெரியாமல் கதை தெரியாமல் போனேன். பறந்து போ அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல். எப்பொழுதுமே இயற்கையை நேசித்து கொண்டே இருக்குவேன். நிறைய பொயட்ரி பேசுவான். ஆஃபீஸில் வந்து நிறையா பொயட்ரி எடுத்துகிட்டு போவான். எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுப்பேன் சில டைம். பறந்து போவோம் ஒரு பொயட்ரி. இப்போ சொன்ன உடனே ஒன்று வரும், எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மூவி இஸ் பர்சனல் ஆக்சுவலி. ஒரு 1000 பேர் தேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி, நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். இந்த படங்களும் அந்த மாதிரி. ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், ஒரு குழந்தை போய் உட்காந்தா ஒரு குழந்தை இன்டர்பிரிட்டேஷன், ஒரு டீ கடைக்காரர் போய் உட்காந்தோன்னா ஒரு டீ கடைக்காரருக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இட் இஸ் அ மல்டி
இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்றைக்குமே நிற்கிறது. ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன். இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட்டு. ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்க்ரீன் ரைட்டிங். வருஷத்துக்கு ஒரு 3 தடவை நான் போய் டீச் பண்ணுறேன். அப்போ டீச் பண்ணோம்னா ஐ மேட் இட் ஷுவர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர். ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சரலிஸ்ட், வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி. அப்போ ராம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க. ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணாண்ணா, ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிருக்கீங்க. இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னேன். இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கான். இல்லை ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது. ஆக்சுவலாக எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை. சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் இந்த பையன்? ஏன்னா சிவாவை நான் சிவா படங்கள் பார்த்ததில் கொஞ்சம் நஞ்சு தான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் அசிஸ்டண்ட்டை சொன்னான், சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான். சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார், அது என்ன பேசுனாலும் காமெடி வருது, ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு. ஒரு ஐரனியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலாக. ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா வந்து நிற்பான். ஆக்சுவலாக பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே தேட்டரில். ஸோ லைஃபினுடைய ஐரனியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி. ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் அப்படின்னு மன்னிச்சுக்கிட்டா அவன் சொல்கிறது. ஐ திங்க் ஆமாம் 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 அதுதான். ஸோ இல்லை திடீர்னு நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப நாகரிகமாக ஆயிடுது சில டைம். நான் நாகரிகமாக இல்லைவன், அது இல்லாதவன் திடீர்னு. ஆமாம். ஸோ இந்த ஓடி கால் இந்த இந்த ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக. அந்த முடிவு தான். அவன் ராம வந்து என்கிட்ட சொன்னான் வந்து, ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா, மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்காண்ணா அப்படின்னா. வாட் அ பிக் accolade that actually, comparing with Mammootty, one of the greatest artists I would say in the world and the greatest human being also. Maybe that's the reason he is acting so beautifully. அப்போ நான் என்னடா அது இப்படி ஒரு கம்பேரிசன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன். படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த சிவா வந்து இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம். ஒரு மல்டி ஃபேசட்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு, தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான், அவன் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம், அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள், அவனும் வாழ்க்கையை கற்றுக்கிறான், அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம். சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து, தங்குறதுக்கு இடம்லாம் மழை வருது, ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்தில் போய் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுருக்கார். ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த குழந்தைய படுக்கும்போது, அது ராமுடைய ஆதி தகப்பன், ஆப்பிரிக்காலேருந்து வருவான்ல அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான். அதில் சிவா பண்ணுவான், ஒரு லுங்கி எடுத்து தூங்குகிற குழந்தை காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ். அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம், அந்த ஒரு ஜெஸ்ஸருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம். ஐ திங்க் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான் ஆக்சுவலாக. அது என்னென்னா கடைசியில் ஃப்ளிப் என்னென்னா, கடைசியில் குழந்தை காலாமல் போயிட்டு காலையில் சொல்லடா விட்றா. ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது, ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதும் சொல்லணும்,
பிடிக்கலன்னு கிழிச்சு தான் ஓடணும். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அது என்னுடைய படமாக இருந்தாலும் ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும். ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளங்கோ மிச்சமாக சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும். நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோவம் வருது. இட்ஸ் நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க. நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லுங்கள். ராம் கோச்சிக்க மாட்டான். ஆக்சுவலாக தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபில்ம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபில்ம்ஸ். ரொம்ப அழகான படம், பாருங்கள். Terribly tired. I couldn't talk. I couldn't even phrase words actually. But thank you so much for this opportunity. அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் அவர்கிட்ட போகும்போது சண்டை நந்தலாலா பண்ணும்போது இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வராரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்றாரு. சச் a wonderful person. ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி அப்படின்னு. மனிதர் வந்து கண்ணாடி தான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டிப்பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னியப்பா, அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா. அதுவும் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். செலவழிச்சிட்டேன் சார். அது 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி. ஏன்னா ராமோ வெற்றிமாறனோ இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை, ரொம்ப பர்சனலாக இருக்குது ஆக்சுவலாக. மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான். தன்னுடைய குருவை அம்மா, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டேரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு, அம்மா பேர்த்து வெளியே போடுறா, டேரக்டர் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வயிற்றுக்குள்ள திரும்பி எடுத்துக்கிறான் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா. நீ ராம பத்திரமா பார்த்துப்ப, நாங்களும் பத்திரமா பார்த்துப்பேன்டா. நம்ம எல்லோரும் ராம பத்திரமா பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹாட்ஸ்டார் பீப்புள், வண்டர்ஃபுல் பீப்புள். அது தெரியல, இதெல்லாம் இப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. கூல் கைஸ் எல்லாமே. பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா பார்ட்டியில் தான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. வந்து தானு சார் சொல்ல, என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன், ஏதாவது படம் கடை வாங்க போனேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு தானு சார்ட்ட. சில் அவுட் கைஸ், நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக. என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன், என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில், மை டார்லிங். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. நான் எதுவும் பேசலையா, போர் அடிச்சிச்சா இன்றைக்கி? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லை, அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நான் நைட்டு தாங்க போடுவேன், மேடையில் போட மாட்டேன். தேங்க்யூ. சார், அந்த 5 லட்சங்கிறது உண்மைதானா? அந்த 5 லட்சம்னு சொன்னீங்கல்ல, அது கன்ஃபார்மா? நான் எப்படி சொல்ல முடியும்? அஃபிஷியல் நியூஸ். டேய் குட்டி, வாடா ஒரு முத்தம் வாங்கிக்கடா. டேய் அவன் கிளாப் பண்ணுங்க, ரொம்ப அழகாக நடிச்சுக்கான். ரொம்ப நாளைக்கு நான் நந்தலாலாவில் வந்து ஒரு குழந்தை என் கூட நடிச்சது ஆக்சுவலி. ஐ ஸ்பெண்ட் நியர்லி 2 years வித் தட் பாய் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 4-5 படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க, எல்லா கிராஃப்டிங். அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும், சரியா? அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன், போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே, இது படிக்க. ஐ வாண்ட் கிவ் ஒரு அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி. what a beautiful actress she is. ஒரு சின்ன அப்ளாஸ் கொடு. நாங்கள் படம் பார்த்து கேட்டேன், யாரா அந்த பொம்பளை பயங்கரமாக அடிச்சிருக்குன்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, மலையாளத்தை பெரிய ஆள், எனக்கு தெரியாது நம்மளுக்கு. அப்போ மேம் பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்க. ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப வேல்யூபுளான பர்ஃபார்மன்ஸ். ஷி எலிவேட்டட் த மூவி லைக் எனிதிங். அப்புறம் மியூசிக் டைரக்டர், சாரி டாடே ஒன்று சொல்ல எழுதி வச்சுக்கங்க. ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜீனியஸ் வந்துட்டான். அவன் ஒரு பாட்டு என்னை பாட சொன்னான். நான்
பாட்டு பாடின உடனே நடபயிர் விராகம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்ட உடனே சொன்னேன், டேய் இந்த பாட்டு நல்லா இருக்குடா, இது வந்து சஞ்சய் சுப்ரமணியம் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன். இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க, ஏன்னா 2 பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல், யாராவது ஒரு கர்நாடிக் சிங்கர் பாடினான்னு. உடனே ஐ ரெக்வெஸ்டட் சஞ்சய். இம்மிடியட்லி சஞ்சய் கேம் அண்ட் சாங் த சாங். அந்த பாட்டை அனுப்புங்கடா. அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளினா ரொம்ப போர் அடிக்குது. ஒரு ஒரு நீ இருப்படா போடா. நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். அதாவது நான் என்னென்ன மியூசிக் டேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பார்ப்பேன். ஒரு ஃப்ரேஸு, அண்ணா கிளியே ஒன்றை தேடுதே, அவ்வளோதான். இது வந்து இன்னும் 50 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இளங்காத்து வீசுதே, அவ்வளோதான். ஒரே ஒரு 6 நோட்டு போய் திரும்பி ஒரு 3 நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு. அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லாத்துலேயுமே வந்து அசால்ட்டாக போடுறான், ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் he is going to build a great architecture here. Thank you so much. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் மொழியில் தனித்துவமான இடத்தை பிடித்த இயக்குனர் இவர். அறிமுகமான படம் கற்றது தமிழ். உண்மையான அன்புக்கும் சமூகத்தின் அழுத்தத்திற்கும் இடையில் நடக்கும் ஒருவனின் கதையை பேசியது. தந்தையின் உண்மையான அன்பை பேசியது. தங்க மீன்கள் பேரன்பு காட்டியது. சமூகத்தின் உண்மை முகத்தை உரக்க பேசிய தரமணி. உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட படம். தந்தை ஒருபோதும் பாராட்டுக்களை பேசுவதில்லை, பாராட்டுக்களை தேடுவதில்லை, ஒருபோதும் பெருமை பேசுவர் அல்ல. தன் குழந்தையை உள்ளங்கையில் ஏந்தி உலகத்தை காட்டி உச்சம் தொடும் ஒரு அற்புதமான உணர்வு. அப்பா ஒரு அப்பாவாக அப்படியே வாழ்ந்த படம் இது. பறந்து போ படம் மூலம் காட்டவிருக்கும் அன்பின் மேன்மையை படத்துக்கு படம் சொல்லும் படைப்பாளி, இயக்குனர், தயாரிப்பாளர் ராம் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிஜமாகவே என்ன பேசுறதுன்னு தெரில. எல்லோரும் சம்பிரதாயமாகவும் அன்பாகவும் ரொம்ப பேசிட்டாங்க. நிறைய போய் சொல்கிற ஒருத்தர் தான் நான். மேபி மாரி செல்வராஜ்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா ஃப்ளாவும் உள்ள, எல்லா குறைகளும் உள்ள ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான் நான். ஸோ 10 அசிஸ்டன்ட் ரைடர்ஸ் பிடிச்சின்னா 2 அசிஸ்டன்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் ஒருத்தர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நான். அண்ட் இந்த படத்தில் இன்றைக்கி ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணலாம். முதல்ல யுவன் ஃபேன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையில் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ராம் டேஷ் 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 டேஷ்னு போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு யுவன் தான் இசையமைப்பாளராக இருந்தார். அவருக்கான முன்படமும் கொடுத்தோம். பட் இந்த திடீர்னு ஒரு நாள் மதன் கார்கி சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படத்தில் பாடல்கள் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார். அவர் தான் அந்த ஐடியா இதுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ யுவன் துபாயில் இருந்தார். நாங்கள் ரொட்டர்டாம் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும், பாட்டை முடிக்கணும். பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் முடியல, என்னால் போகவும் முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு கோட் அந்த மாதிரி 2-3 படம் யுவனுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சொன்னால் நான் பிஜிஎம் பண்ணிடுறேன், நீங்கள் பாட்டு மட்டும் அதை ஜிங்கிள்ஸ் தானே வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ எங்களுக்கு ஆபத் வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து ஆனந்த யாழை மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காம, இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சந்தோஷ். அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் ஃபேன், நானும் யுவனோட ஃபேன் தான். யுவனை மிஸ் பண்ணுறேன். யுவனுக்கு எனக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. இந்த படத்தில் யுவன் தான் பாட்டு பண்ணலே தவிர நான் பாட்டு பண்ண வேணாம்னு சொல்ல. ஏன்னா யுவனுக்கு டைம் இல்லை. ஓகே, அதனால் இனிமேல் இந்த டேஷ்லாம் தூக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு இந்த டேடி ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பாவை தோணும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பார், அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க போல இருக்குது, இந்த தங்க மீன்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்ப்பா இவ்வளோ மோசமான அப்பாவா நீ, இவ்வளோ கடுமையாக நடந்திருக்கேன்னு சொல்லி. இந்த படமும் பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்துட்டே இருந்தேன் நான். இந்த பாலாஜி சக்தி ஷாட் வர்றப்ப இதுலேயும் ஏன்டா இப்படி காட்டியிருக்கேன் அந்த அப்பாவேன்னு கேட்டார். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு திட்டினதில்லை, அடித்ததில்லை, ஏன்னு கேள்வி கேட்டதில்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணி கொடுத்துருவேன் தான் அப்பா. ஸோ அவருக்கு நான் வந்து ஆக்சுவலி ஐ ஷுட் சே சாரி டு ஹிம். ஆக்சுவலாக எங்கள் அப்பா உண்மையாகவே பாவம் தான், டேடி ரொம்ப பாவம். அண்ட் இந்த பாட்டு அந்த விதத்தில் எனக்கு எமோஷனலாக கனெக்டட். அப்போ தான் நான் புரிஞ்சுட்டு, ஒரு ஃபிலிம் மேக்கர் பண்ணக்கூடிய படம் நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறவுகள் இதெல்லாம் பண்ணால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களை பயங்கரமாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பார்க்குறவங்களாம் என் தங்கச்சியை பார்த்து, நீ தானே அந்த தங்கச்சி, என் தங்கச்சி ஏன்டா டே என்ன போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி. ஸோ இந்த படத்தில் இந்த டேடி ரொம்ப பாவம். இன்னொரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா நானுமே ஒரு டேடி, நானும் பாவம் தான். ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம் அப்படி தான் என் பையன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அஃப்கோர்ஸ் டேடி ரொம்ப பாவம். அப்புறம் ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ். இந்த லையர்ஸுங்கிறது வந்து பெரும் பொய்கள் சொல்கிறவங்க இல்லை. கண்டிப்பாக 24 மணி நேரம் குழந்தைகள்கிட்ட உண்மை சொல்லிட்டு இருக்க முடியாது, குழந்தைங்க கேட்குற எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ தெர் பி லைஸ், ஸ்வீட் லைஸ் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று தான் ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ். அப்புறம்
இந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட ஒரு விரிவான ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம். இந்த படத்தை என்ன சொல்கிறது தயாரிப்பதற்கு காரணமானது தயாரித்து கொடுத்த ஜியோ ஹாட் ஸ்டார். இது ஆரம்பிக்கிறப்ப டிஸ்னி ஹாட் ஸ்டார், இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார். அண்ட் ஆமாம், நான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட டெய்லி போவோம், கதை சொல்லுவோம், அப்புறம் வேணான்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன். அண்ட் ஆக்சுவலாக நான் பிரதீப் சாரை மீட் பண்ணது படம் பண்ணுறதுக்காக மீட் பண்ணல. நரன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஒரு நாள் சும்மா அவங்க ஆஃபீஸ் போனப்போ டீ சாப்பிட்றப்ப நீங்கள் எதாவது கதை வச்சிங்களான்னு கேட்டால் அப்படி பேச ஆரம்பித்தோம். நான் அவர் வந்து படம் அப்போ ஆக்சுவலாக நம்ம கதை பேஸ் பண்ணுறப்ப டிஸ்னி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆகலை. நீங்கள் படம் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் டிஸ்னி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அப்படி பேசி அப்புறம் திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் அப்போ இந்த கதையை நான் சொன்னேன். அப்போ குட்டி சார் வந்து ஒரு ஜூம் காலில் தான் கேட்டார். 2-3 கதை சொன்னேன்னு நினைக்கிறேன். குட்டி சார் வந்து இந்த கதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மேபி அவர் எதுக்கு செலக்ட் பண்ணார் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவரும் ஒரு அப்பாவாக ஒரு சின்ன கில்ட்டியோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நிறைய அப்பாக்களுக்கு இந்த படம் பிடிச்சனால, எல்லாருமே அப்பாக்களாக இருந்தனால. பட் பிரதீப் சார் இஸ் பேச்சுலர். பட் இருந்தாலும் அண்ட் எனக்கு ஹாட் ஸ்டார் போகிறப்பலாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து நான் மித்த கார்பரேட்குள்ளே போனதில்ல. ஆனால் இங்கே போனால் ஒரு குட்டி சார் எப்போதும் சிரிச்சிட்டே இருப்பார். அவர் மேலே கோவமாக இருக்காரா வருத்தமாக இருக்காரு, ஆனால் ஆல்வேஸ் ஸ்மைல்ஸ். நம்மளுக்கு அவரை பார்த்தா ஒரு எனர்ஜி வந்துடும். ஓகே, ஒரு பயங்கர ஹாப்பியான பர்சன் தான். நம்ம கம்ஃபர்டபுள். பாலா சாரை பார்த்தா எப்படி இருக்கணும், அந்த சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்கல்ல, அவர் குரலுமே அந்த ஒரு பேஸ் வாய்ஸில் இந்த ஊரில் எல்லாம் வந்திருப்பாங்க கிளம்பி திருநெல்வேலியிலேருந்து, அந்த மாதிரி வந்து சித்தப்பா மாதிரியாக இருப்பார். அண்ட் பிரதீப் சார் இஸ் லைக் என்ன சொல்கிறது, என்னோட க்ளோஸ் டியூட் படி. அண்ட் அவர் வந்து 7 கடல் 7 மலையிலையும் எனக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னார். இந்த படத்துலையும் சொன்னார். எனவே பிரதீப் கேமி ஏன் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னரை அவர் தான் புஷ் பண்ணார். நீங்கள் ஒரு ஃபீல் குட் பண்ணுங்கள், ஹியூமர் பண்ணுங்கன்னு புஷ் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்தோம். அண்ட் எனக்கு சிவா சாரை வந்து, நானும் சிவா சாரும் சினிமாவுக்கு வந்து ஒரே வருஷம் 2007, கட்டது தமிழ், சென்னை 28. அப்போ இருந்து எனக்கு சிவா சாரை தெரியும். அண்ட் நாங்கள் ஒரு படம் பல தடவை பேசியிருக்கோம். பட் அதுக்கான கதை இப்போ தான் அமைஞ்சுது. அண்ட் இந்த படத்தில் நடிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நிறைய ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் சிவா சார் கேமரா முன்னாடி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. எவ்வளோ பக்கத்தில் வச்சாலும் அந்த கேமராவை பற்றியான துளி பிரஞ்சையும் இல்லாமல், அந்த கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை நடிக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணி பல படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் கிரேஸ், நான் அவங்கள டான் கூப்பிடுவோம். ஏன்னா ஷி இஸ் ரியலி அ டான். ஷி ரைட் ஸ்கிரிப்ட், ஷி நோஸ் மியூசிக், ஷி நோஸ் டு டான்ஸ். ஒரு பரதநாட்டியத்தில் ஷி டிட் BA. அண்ட் ஸோ இப்போ அவங்க ஸ்கிரிப்டும் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக ஹியூமர் வரும். அண்ட் ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு தனக்கான இடத்த தானே உருவாக்கிட்டாங்க. ஒரு ஹீரோயினுக்குரிய எந்த விதமான என்ன சொல்கிறது, ஹீரோயினுக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த இதுவும் இல்லாத, ஆனால் முழுக்க தன்னுடைய நடிப்பினால் நம்மளை வசீகரிக்கக்கூடிய ஒருத்தர். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கப்போ அப்பன் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த அப்பனில் ஒரே ஒரு ஷாட் அவங்க ஓடி வந்து அது ஆக்டிவ் ஆகாது, ஸ்கூட்டர் ஏதோ ஒன்று அதில் பின்னாடி ஏறி உட்காருவாங்க. நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு நடித்தா தான் அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும். பிரதீப் சார்ட்ட சொல்லி எல்லாம் சண்டை போட்டு இவங்க தான் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4 மாதம் நான் வெயிட் பண்ணேன் சார் இவங்களை ஓகே பண்ணுறது. ஸோ இப்படி அப்புறம் இந்த பையனை தேடுறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஒரு பையனை சரி பண்ணிட்டோம். அப்புறம் தேடி அப்புறம் இவன் கிடச்சான். பிரதீப் சார் என் பையனை நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தார். எனக்கு அவன் வேறு படத்தில் வேணாலும் நடிக்கலாம், என்னால் என் பையனை டைரக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்புறம் ரொம்ப செல்ஃபிஷாக ஆகிடுமோ நம்மளுக்கு ஒரு இது வேறு. அண்ட் அப்புறம் கண்டிப்பாக இப்போ இன்னொரு பையன் நடித்தானா மலையில் இருந்தலாம் சொல்லலாம், நம்ம பையன் நடிக்கிறப்ப அவன் என்ன சொல்லுவான் நம்மளன்னு தெரியாது. ஸோ அண்ட் மித்துல், அன்பு, நாங்கள் அன்புன்னு தான் கூப்பிட்றோம். அண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவனுக்கு நாங்கள் ஓட சொல்லி கொடுத்தோம், ஸ்விம்மிங் பண்ண சொல்லி கொடுத்தோம், வேவ் போர்டு ஓட்ட சொல்லி கொடுத்தோம், ஃபுட்பால் ஓட சொல்லி கொடுத்தோம், நடிக்க சொல்லி கொடுக்கல. அது தானாகவே வந்துச்சு அவனுக்கு. அண்ட் இஸ் வெரி ஈஸி. அவன் ஆக்சுவலாக இப்போ நித்தேஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நடிக்கணும்னு ஆசை அவனுக்கு. அவனுக்கு சீன் நடிச்சு காட்டணும், இல்லை இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஸோ அந்த மாதிரி லைக் ரொம்ப நல்லா பண்ணான். அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே, அப்புறம் திங் மியூசிக் சந்தோஷ் ரொம்ப தேங்க்யூ. இந்த ஆல்பத்தோடு நீங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த ஆல்பத்தை இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் நீங்கள் தொடர்ந்து தமிழில் நிறைய நல்ல படங்களை, நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டார் பின்னாடி இல்லாமல் மியூசிக் பின்னாடி இருக்கக்கூடிய பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு இடம் கொடுக்குறீங்க. அண்ட் ஐம் ஃபேன் ஆஃப் திங் மியூசிக். ஸோ அதனால் அது உங்களுடைய டீம். அவர் இங்கே நம்ம மணி விடன்னு ஒருத்தர் இருப்பார், மணி. எக்ஸ்ட்ராடினரி டீம், ஹாப்பி டு ஒர்க் வித் திங் மியூசிக் ஆல்வேஸ். அண்ட் மதன் கார்கி சார், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ லாட். மதன் கார்கிஸோட ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைக் நோ ஈகோ நத்திங். ஆனால் என்னென்னா கரெக்டாக டயத்துக்கு வருவார், டயத்துக்கு போயிடுவார். அது போதாத, ஏன்னா பிகாஸ் ஈ ரன்ஸ் ஒரு அது சரி அதை வரைய சொல்லுவார் நினைக்கிறேன். இஸ் டூயிங் அ ட்ரீம் ப்ராஜெக்ட்.
ஸோ அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் வந்து ஆனால் அதுக்கு நடுவில் நான் டார்ச்சர் பண்ணி இப்போ டெய்லி ஒரு பாட்டு மாற்றிட்டே இருக்கேன் லிரிக்ஸை. இதை மாற்றி கொடுங்க சார், அதை மாற்றி கொடுங்க சார்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் மதன் சார். அண்ட் மைனா, இந்த ரஞ்சித் சொன்னார் இந்த படத்தில் இவங்க அறிமுகமாகறாங்க. இவங்க வந்து கூழாங்கல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணி இப்போ வினோத்ராஜ் கூழாங்கல்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் அவங்க நடிக்கணும்னு ஆசை. ஸோ இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க நிறைய படங்கள் நடிப்பாங்க நான் நம்புகிறேன். ரொம்ப இவங்களும் இந்த பையன் மாதிரி தான். இட்ஸ் வெரி ஈஸி பிஃபோர் த கேமரா. ஷி ஆக்ட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட் நடிக்கிறவங்களா இருப்பாங்க. பொறாமையாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்த்தா. ஆக்சுவலாக இந்த செட்டில் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ஏன்னா இந்த செட்டில் எல்லாருமே நடிகர்களாக இருந்தாங்க. ஸோ நம்ம வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. லைக் ரொம்ப சிம்பிள் ஸ்டேஜிங் பண்ணி எடுத்துகிட்டா போகுங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இனி யாராவது விட்டேன்னா மிஸ்கின் சார் சொல்லணும் கடைசியாக. அண்ட் மிஸ்கின் சார் என்னை பற்றி ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னார். இங்கே இருக்கவங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது என் மேல் உள்ள பிரியத்துலையும் அன்புலையும் சொன்ன வார்த்தைகளே தவிர அதை அப்படி எடுத்துக்கிறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்ன அருண் விஸ்வா அவர் இன்னைக்கு அவன் கிளம்பி போயிட்டான். அவன் என்னோட அசிஸ்டன்ட். அவனோட படம் 3 BHK வந்து எங்களுடைய படத்தை அன்றைக்கே தான் ரிலீஸ் ஆகுது. 26ஆம் தேதி ஆடியோ லான்ச். காலையில் அவங்களோட ஆடியோ லான்ச், சாயங்காலம் எங்கள் ஆடியோ லான்ச். 2 ஆடியோ லான்ச்சுக்கும் உங்களை எல்லாத்தையும் வர்ற மாதிரி வரணும்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணுறேன். காலையில் சத்தியமில், ஈவினிங் க்ரீன் பார்க், மார்னிங் அங்கே பார்ப்போம், ஈவினிங் எங்கள் இதில் பார்ப்போம். ஸோ 3 BHK அண்ட் பறந்துபோ இட்ஸ் லைக் ரெண்டுமே என் படம் தான். எப்படி வாழையும் கொட்டுக்காலையும் வந்தப்போ எனக்கு ரெண்டுமே ஐயோ ஒரே நாளில் வந்துச்சுன்னு இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டும் எனக்கு பிடிச்ச படம். இந்த படமும் அந்த மாதிரி. அண்ட் எல்லோரும் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மிஸ்கினுக்குமே 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக சைக்கோ அதில் நான் இருந்தேன். அதுலேருந்து அவருக்கும் படம் வரல, எனக்கும் படம் வரல. படம் வரல ஏன்னா ரிலீஸ் ஆகலை. ஆனால் அண்ணன் பேசி நடித்து அதை ஃபில் பண்ணிட்டாரு. சூப்பர். அண்ட் அண்ட் எனக்கு எப்போல்லாம் ஒரு மன தளர்ச்சி இருக்குமோ இல்லாட்டி ஒரு கண்டிப்பாக டைட்னஸ் இருக்கும் நம்மளுக்கு, அந்த பிரச்சனையை எப்படா ஃபேஸ் பண்ணுறது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கப்போ நான் வந்து போகிற இடம் வந்து மிஸ்கின் ஆஃபீஸ். அவரை பார்த்தா எனக்கு வந்து திடீர்னு தெரியல ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் அவர்கிட்ட எங்கள் தாத்தாவோட சாயல் இருக்கும். தாத்தானா வயசில் சொல்ல சாயலில் அந்த பெரிய ஒரு பலூன். எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு. இல்லை பலூன் தூக்கிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பலூன் எடுத்துட்டு எங்கள் தாத்தா ஒருத்தர், அந்த தாத்தாவோடைய ஞாபகம் அப்படியே இருக்குது. இவரை பார்த்தா எனக்கு அவர் அந்த பலூன் கொண்டு வந்து அந்த தாத்தா மாதிரியே இருக்கும். அண்ட் அவர் நல்லா ஹக் பண்ணுவார், உங்கள் கையை பிடிச்சிக்குவார். அந்த ஒரு பாடி டச், அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த உடலின் சூடுங்கிறது உங்களுடைய இதுலேருந்து கொடுக்கும். அதே தான் சித்தார்த் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போ மிஸ்கின் அண்ணன்கிட்ட ஒரு மாதிரினா சித்தார்த்தை வந்து நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் அடுத்த கால் சித்தார்த் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் கால். அண்ட் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை உடனே கிளம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர். அண்ட் எல்லா படத்துலையும் நான் வந்து பாடுங்கன்னு சொன்னால் வந்து பாடிட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அண்ட் மாரி செல்வராஜ், ரஞ்சித், மீராவோட ஹபீபி நான் பார்த்தேன் தமிழ் சினிமாவில். நான் இது உண்மையாகவே சொல்கிறேன், அன்பு பிரியத்தினெல்லாம் சொல்ல. அப்படி ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை, இஸ்லாமிய ஊரை இது வரைக்கும் யாருமே காட்சிப்படுத்தவே இல்லை. ஹபீபி வர்றப்ப தமிழின் முதல் தமிழ் இஸ்லாமிய படமாக அது இருக்கும். அண்ட் அதை பிரித்து சொல்கிறது வந்து அவங்களை பிரித்து சொல்கிறதுக்காக சொல்ல. ஏன்னா அப்படி ஒரு ஸ்லாங் இருக்குது, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அவங்க தமிழை இந்த மொழியில் பேசுவாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அவர் ஊரில் இருந்து, எனக்கு தெரிஞ்சு மீராவுடைய பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் தான். அவர் ஊரில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ட் அது மீரா வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லரே அப்படி சொல்லலாம். மீரா இஸ் டேக்கிங் அவரோட ஊரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தான் ஹபீபி. அண்ட் ஹபீபி நம்ம எல்லார் மனதையுமே அப்படியே என்ன சொல்கிறது இணக்கமாக நம்மளை கொண்டு போவோம். அண்ட் இட் வில் இன்ட்ரடியூஸ் எ நியூ ஸ்லாங், நியூ லைஃப் ஸ்டைல் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ மீரா ஃபார் ஹபீபி. அண்ட் ஸோ மீரா அதனால சொன்ன இன்னும் நிறைய நல்ல படங்கள் நான் பார்த்துருக்கேன். அது தொடர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மிஸ்கின் நான் தேங்க்யூ சார், பாலா சார், குட்டி சார், பிரதீப் சார், மார்க்கெட்டிங் மேம் அபிலாஷா மேம், அண்ட் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. இதுக்கு மேலே வேறு ஏதாவது சொல்லணுமா? இங்கே அண்ணன் இங்கே போயிட்டாரா? சரி, சுரேஷன் போயிட்டார். என்னுடைய நெருங்கிய கூட்டாளி, 7 கடல் 7 மலையோட தயாரிப்பாளர். அவர் எந்த அளவுக்கு பெருந்தன்மைனா 7 கடல் 7 மலை எடுத்துட்டோம். பட் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில சிக்கல்கள். ஆக்சுவலாக நாங்கள் ஜனவரி பிளான் பண்ணியிருந்தோமா, மார்ச்சில் பிளான் பண்ணியிருந்தோம். நான் சொல்கிறேன், மார்ச்சில் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் பட் அது சில விஷயங்களால் அதை ரிலீஸ் பண்ண முடியல. அதனால் நாங்கள் பறந்து போக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல் வச்சுருந்தோம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதில் ட்ரெய்லர் லான்ச் பண்ணலான்ட்டு. ஸோ பறந்து போன்னு ஒரு படம் எடுத்துருக்கேங்கிறது வெளில சொல்லாமல் வச்சுருந்தோம். அப்புறம் அண்ணன் சொன்னார், மார்ச்சில் என்னால் முடியல, நீங்கள் பறந்து போ கொண்டு வாங்க, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். இதை எல்லா ப்ரொடியூசரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பிரதராக, நண்பராக, ஒரு கூட்டாளியாக இருக்கிறனால அதை சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர் முதல்ல பேசினார், விஎஸ் மதி. அவர் டைரக்டராகவும் வந்தான். எங்கூட வந்து பேரன்பு வந்து சூரிய பிரதமன் தான் எடிட்டர், வாழைக்கும் சூரிய பிரதமன் தான் எடிட்டர். அவனும் என் அசிஸ்டன்ட் தான்.
அவன் கடைசியில் டைம் இல்லாதப்ப செல்வத்தில் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும், இந்த ஏதோ ஒரு கியூபுக்கு கொண்டு போனுங்கிறாங்க, கொண்டு போனுங்கிறப்போ ஒரு பையன் இருக்கா சார் அனுப்பி விட்டான். அப்போ மதி வந்தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூடயே தான் இருந்துகிட்ருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. முதல்ல அவங்க அப்பா கேட்டார் எப்போ சார் படம் வரும்னு, அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க, இப்போ அவங்க மாமனார் கேட்டாங்க, அப்புறம் ஒய்ஃப் கேட்டாங்க. படம் வருது, அவங்க அப்பாட்ட சொல்லிடுங்க, ஜூலை 4 அவர் மருமகன் எடிட் பண்ண படம் வருது. மதி தேங்க்யூ. மதி இல்லாமல் லைக் இந்த 4 வருடங்கள் தாண்டி இருக்காரு. மதி தான் லைக் இந்த படத்துடைய கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூங்கலை, ஏன்னா இங்கே ரிலீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் தான் ரெடி பண்ணோம், அதனால தான் கண்ணு வந்திருக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மதி தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார் ஏகாம்பரம் சார். அண்ட் ஏகாம்பரம் சார் இன்றைக்கி இல்லை, ஷூட்டில் இருக்கார். வழக்கம் போல் எல்லா கேமராமேன் பிஸியாக இருக்க மாதிரி தான் அவரும் இருக்கார். அதனால் கலர்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம் டிஏலாம். அப்புறம் இந்த படத்தை ஜூலை 4 திரைக்கு கொண்டு வரக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல், அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு இது வரைக்கும் என் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஸ் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டே இருப்பேன். ஃபஸ்ட் டைம் என் கூட ஒரு கரெக்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அண்ட் ஐ ஹோப் யூ வில் டேக் த ப்ராப்பர் தியேட்டர்ஸ், வில் கம் டு த ப்ராப்பர் ஸ்க்ரீன் நம்புகிறேன். அண்ட் அவர் 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 அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்தை பார்த்துட்டு கொடுத்த வேர்ட்ஸ், அவர் கொடுத்த சப்போர்ட், அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட், அது எல்லாத்துக்குமே ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு ப்ரொடியூசர் என் அஸ்டண்டோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜிகே ரெஸ் ப்ரொடக்ஷன். அவங்க 3 பிரதர்ஸ், அவங்க 3 பேர் தான் அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் எதாவது சொல்ல தான் மன்னிச்சுக்கோங்க. அதோட முக்கியமாக அஞ்சலி வரப்போ அஞ்சலி சொல்லிக்கலாம். தங்க மீன்கள்லேருந்து என்னுடைய படத்தில் உதவி இயக்குனராகவும் இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்ப என் கூட வந்து நிற்கிற அமுதோன் கருப்பையா, அஞ்சனா கிருஷ்ணகுமார், அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த என்னுடைய எல்லா அசிஸ்டன்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். ஃபோட்டோ எடுக்கணும். தேங்க்யூ. ஒரு நல்ல அழகான மாலையில் அழகான படத்தை கொடுத்த பரந்துவா. இப்படி திரும்பி பார்க்கலாண்ணா, சாரிண்ணா. ஐயோ, அதான் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் உங்களை பார்க்கலண்ணா, இங்கே இருக்கல. யாருண்ணா உங்களுக்கு? எனக்கா? தானு சார் எனக்கு தரமணிக்கு அப்புறம் சுரேஷன் அறிமுகப்படுத்தி தான் தானு அறிமுகம். அவர் வந்து நான் சில சமயங்கள் ஒன்று தோணும் நம்மளுக்கு வந்து இவர்கிட்ட வந்து நான் யாருக்காக சொல்லியிருப்பேன், அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். இல்லை, அவரும் முயற்சி பண்ணார், என் கூட படம் ஒன்று எப்போ சொல்லிட்டே இருப்பார், பட் அது சரியாக அமைஞ்சு வரல. ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கி தானோன்னே ஃபோன் பண்ணார், எங்கே இருக்க, ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன் நான் வரேனாரு. ஆனால் இல்லைனா அது ஆடியோ லான்ச்சில் சின்ன லெவலில் தான் வைக்கிறேன், அது எப்படி நான் இல்லாமல்னு சொல்லி அவரே கிளம்பி வந்தார். அந்த பிரியத்திற்கும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. அழகான மாலையில் அழகான பரந்துவா படத்தை கொடுத்த படக்குழுவினருக்கு அன்பும் நன்றியும். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா? வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றி. கேஷ் காஃப் பண்ணிடுங்க, என்ன கவலைப்படுத்துவாங்க.